சாப்பாடு ராமனான சிக்கியும் வந்து சாப்பிட்டதுனால அந்த ஹோட்டல் ஓனரே என்ன பண்றாரு அப்படின்னா, நான் இந்த ஊரை விட்டே போறேன்டா, ஆனா அவனை மட்டும் தயவு வந்து சாப்பாட்டு காம்படிஷன் கூட்டு போனீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இது நம்ம ஹீரோக்கு நல்ல யோசனையாவும் இருக்கும். இதனால என்ன பண்ணாருன்னா நம்ம ஹீரோ வந்து எங்கெங்கெல்லாம் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருக்கோ அங்கங்க இடத்தெல்லாம் கூட்டி போய் சிக்கி மூலியமா வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிப்பாரு. சம்பாதிச்ச காசெல்லாம் வச்சு சொந்தமா ஒரு இடம் வாங்குவாரு. எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையா இருக்கும். அவர் என்ன பண்ணாருன்னா இடத்த வாங்கினதுக்கு அப்புறமா இதை வந்து சிக்கிட்ட சொன்னா கரெக்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை யோசிச்சு பார்த்த உடனே இப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சாமியார் திரும்பி வந்திருப்பாரு. என்ன அப்படின்னா அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா ஆனா நீங்க வந்து கட்டுப்படுத்தாம நீங்க மேற்கொண்டு உங்க விஷயத்துக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கிற ஹீரோ வந்து என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த சாமியார் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கையில கயிறை கொடுத்து இந்த கயிறை வந்து பேய் கையில கட்டுங்க, அது உங்களை எதுவும் சீண்டாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ணா இவங்களுக்கு மேற்கொண்டு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தர்காக்கு போவாங்க. எதுக்காக அப்படின்னா தர்காக்கு வந்து பாய் எங்கப்பா பேய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சமைக்கிற இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமாங்க அப்படின்னு அங்க பார்த்தா பேய் சும்மா ஃபுல் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சு இதை பார்த்தோன்னே என்னடா 10 பேர் சாப்பாடு மொத்தமா சாப்பிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு பேயை வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு யாரோ பொண்ணு கூப்பிடுறதா போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு செம்ம அடி வாங்குவானுங்க. அடி வாங்கினதும் இல்லாம மேற்கொண்டு வந்து ஹீரோவையும் பயமுறுத்தி விட்டுருப்பாங்க. இப்ப பாக்குற பேய் வந்து சரி ஓகே இவன் ஏதாவது சமாதானம் சொல்ல போறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாத்திரத்தை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேயும் மேற்கொண்டு பயந்து வந்து ஹீரோ கூட ஒளிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் சாதாரண பேய்ங்க, எனக்கு வந்து இந்த சண்டை போடலாம் தெரியாது, நான் வந்து ஒரு ஆன்மாவை பார்த்தாலே பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குற இதானா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுவார். இப்பதான் அந்த பாய் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது போல அந்த ஆத்மாவுக்கு வந்து நம்ம திதி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஆத்மாவும் போறதுக்கு உண்டான வழி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவும் வந்து என்ன ஆகும்னா ஃபீல் பண்ணி பேசும். இதனால எதுக்காக அப்படின்னா இது போல நீங்க எனக்கு திதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனையிலிருந்தே நான் இருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்து ஃபீல் பண்ணி அந்த ஆன்மாவுக்கு வந்து திதி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஆன்மா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் நம்ம ஹீரோ கிட்ட என்ன அப்படின்னா இத்தனை நாளா வந்து நான் வந்து பூர்வ ஜென்மம் இல்லாம வந்து சுத்திட்டு இருந்தேன். ஆனா வந்து நீங்க எனக்கு சாப்பாடும் கொடுத்து என்னை வந்து நல்லா பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத விட எங்க அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். ஆனா வந்து என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடைசியில வந்து அந்த தவசம் பண்ற திதியை கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சில நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வேலையை விட்டுருப்பாரு. எதுக்காக அப்படின்னா சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் சார், எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் ஆஃபீஸ்ல ஒரு லவ் இருக்கும் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு லவ் சொன்னதுக்கு அப்புறமா அவங்களும் வந்து அந்த லவ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கம்பெனி ஓனரே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுவார். என்ன அப்படின்னா சாரிப்பா நான் அவனை வந்து திட்டிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட மிஸ்டேக்கை மன்னிச்சதுக்கு அப்புறமா இப்பதான் ஒரு சில நாள் கழிச்சு அந்த பகசுர ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதா காமிச்சு முடிச்சிருப்பாங்க. மேற்கொண்டும் வீடியோ பார்க்கணும் நம்ம இஷ்டம்